வணக்கம். இது ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு நாம டாக்டர் கிறிஸ்டோபர் பாமர் எழுதிய மூளை ஆற்றல், அதாவது பிரெயின் எனர்ஜி என்ற ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. உங்களுக்காக இந்த புத்தகத்தை முழுசா படிச்சு அதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க போறோம். இந்த டாக்டர் பாமர் ஹார்வர்ட்ல வேலை செய்யற ஒரு மனநல மருத்துவர். ம். இவர் சொல்ற விஷயம் மனநோய்களை நாம பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்தி போடக்கூடியது. ஒரு புரட்சிகரமான யோசனைனே சொல்லலாம். ஆமா. மனநலம் இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு. மன அழுத்தம், பதட்டம், மனச்சிதைவுன பல நோய்களுக்கு நாம கொடுக்கிற சிகிச்சைகள் நிறைய பேருக்கு முழுசா வேலை செய்யறதில்ல. உண்மைதான். ஏன் இப்படி நடக்குது? எல்லா மனநோய்களுக்கும் ஏதாவது ஒரு பொதுவான தொடர்பு இருக்குமா? இந்த கேள்விகளுக்கு இந்த புத்தகம் ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப எளிமையான ஒரு பதில சொல்லுது. ஓகே. புத்தகத்தோட மைய கருத்து இந்த ஒரு வரியில் அடங்கியது. மனநோய்கள் என்பது மூளையில் ஏற்படும் வளர்சிதை மாற்றக் கோளாறுகள், அதாவது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் ஆஃப் த பிரெயின். மெட்டபாலிக் கோளாறுகளா? ஆமா, இந்த ஒரு வரியை வச்சுதான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, முதல்ல நாம ஏன் இந்த புது கோட்பாட்டை பத்தி பேசணுங்கிற அவசியத்தை புரிஞ்சுக்கலாம். புத்தகத்துல சில புள்ளி விவரங்கள் இருக்கு. கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. சொல்லுங்க. அமெரிக்காவுல 5ல் ஒருத்தருக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 50% மக்கள் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனநோய்க்கான அறிகுறிகளை எதிர்கொள்றாங்களாம். 50%? ரொம்ப அதிகம். ஆமா. இதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எண்ணிக்கை குறிப்பா இளைஞர்கள் மத்தியில ஏறிக்கிட்டே போகுது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சிகிச்சைகள் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கல. ம். உதாரணமா, மன அழுத்தத்துக்கு சிகிச்சை எடுக்கிற 3 பேர்ல 2 பேருக்கு முதல் சிகிச்சையில முழுமையான குணம் கிடைக்கிறது இல்லையாம். ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது இல்லையா? கரெக்ட். அங்கதான் இந்த புத்தகம் தற்போதைய மருத்துவ முறையை கேள்வி கேக்குது. நாம மன அழுத்தம், பதட்டம், மனச்சிதைவுன்னு எல்லாத்தையும் தனித்தனி நோயா பாக்குறோம். ஆமா, தனித்தனி பெட்டிகள்ல வச்சு பாக்குறோம். ஆனா இந்த புத்தகம் அப்படி பாக்குறது தவறுன்னு சொல்லுது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் நடுவுல நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஓ, அப்படியா? என்ன மாதிரி? ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருந்தா பதட்டமும் வர வாய்ப்பு அதிகம். பசியின்மை, தூக்கமின்மை, சோர்வு மாதிரியான அறிகுறிகள் பல மனநோய்கள்ல பொதுவா இருக்கு. ஆமா, அது உண்மைதான். பல வருஷமா மூளையில கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கு, அதனாலதான் மனநோய் வருதுன்னு ஒரு தியரி இருந்துச்சு. ஆமா, செரோட்டோனின் குறைபாடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மரபியல், சின்ன வயசுல ஏற்படுற அதிர்ச்சி, நம்ம சாப்பாடு, தூக்கம்னு பல விஷயங்கள் எப்படி ஒரே நேரத்துல மனநோய்களை உருவாக்குதுன்னு அந்த கெமிக்கல் தியரியால விளக்க முடியல. அப்போ இது எல்லாத்தையும் இணைக்கிற பொதுவான ஒரு புள்ளி என்னவா இருக்கும்? இங்கதான் இந்த விவாதம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த பொதுவான புள்ளிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசிரியர் அவரோட ஒரு நோயாளி அனுபவத்தை ரொம்ப அழகா விவரிச்சிருக்கார். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பல வருஷமா மனச்சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எந்த மருந்துக்கும் கட்டுப்படல. அவருக்கு வலிப்பு நோய்க்காக பயன்படுத்துற கீட்டோஜெனிக் டயட்டுங்கிற ஒரு உணவு முறையை கொடுத்திருக்காங்க. கீட்டோ டயட்டா? ஆமா. கொஞ்ச நாள்ல எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் குணமடைய ஆரம்பிச்சிட்டார். மனச்சிதைவு அறிகுறிகள் குறைஞ்சு வாழ்க்கையில திரும்பவும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சார். ஆமா, இந்த ஒரு அனுபவம் தான் ஆசிரியருக்கு ஒரு பெரிய திறப்ப கொடுத்திருக்கு. மனநல மருத்துவத்துல வலிப்பு நோய்க்கான மருந்துகளை பயன்படுத்துறது ரொம்ப சகஜம். ஓ. அப்போ மனநோய்க்கும் வலிப்பு நோய் மாதிரிய நரம்பியல் நோய்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா? அந்த பொதுவான பாதை என்னன்னு தேடும்போது தான் அவர் வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் என்ற விஷயத்துக்கு வரார். மெட்டபாலிசம். ஆமா, உடல் பருமன், நீரிழிவு நோய் மாதிரியான வளர்சிதை மாற்றம் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மனநோய் வர வாய்ப்பு அதிகம். அதே போல மனநோய் இருக்கிறவங்களுக்கு நீரிழிவு நோய் வர வாய்ப்பு அதிகம். இதை எல்லாத்தையும் இணைக்கிற அந்த மையப்புள்ளி நம்ம உடலோட வளர்சிதை மாற்றம் தான். புத்தகத்துல இதுக்கு ஒரு அருமையான உவமை இருக்கு. நம்ம உடலோட வளர்ச்சிதை மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய நகரத்தோட போக்குவரத்து மாதிரி. சொல்லுங்க. எல்லா செல்களுக்கும் ஆற்றல் சரியா போகணும்னா போக்குவரத்து நல்லா இருக்கணும். நோய்கள்ங்கிறது போக்குவரத்து நெரிசல் மாதிரி. ஆமா. ஒரு முக்கியமான சாலையில நெரிசல் ஏற்பட்டா அது மத்த சாலைகளையும் பாதிக்கும் இல்லையா? அது மாதிரிதான் உடம்புலயும். மூளையில வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்பட்டா அது மனநோயை உண்டாக்குது. மிக சரியான ஓமை. அப்போ அடுத்த கேள்வி, இந்த போக்குவரத்தை எது கட்டுப்படுத்துது? அந்த டிராஃபிக் போலீஸ் யாரு? யாரு? இங்க தான் நம்ம ஸ்கூல் பயாலஜி பாடத்துக்கு போனோம். அங்க படிச்ச மைட்டோகாண்ட்ரியா தான் அந்த டிராஃபிக் போலீஸ். ஓ, மைட்டோகாண்ட்ரியா. செல்லோட பவர் ஹவுஸ்னு படிச்ச ஞாபகம் இருக்கு. அது சக்தி கொடுக்கும், அவ்வளவுதானே? நாம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த புத்தகம் சொல்ற விஷயம் என்னன்னா, மைட்டோகாண்ட்ரியா வெறும் பவர் ஹவுஸ் மட்டும் இல்ல. பின்ன? அதுதான் செல்லோட ஓட்டுனர் அல்லது சிஇஓ.
செல்லுக்கு தேவையான சக்தியை, அதாவது ஏடிபியை உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாம, மன அழுத்தத்துக்கு நம்ம உடல் எப்படி எதிர்வினையாற்றணும், ஹார்மோன்களை எப்படி உற்பத்தி செய்யணும். எல்லாத்தையுமா? ஆமா, உடம்புல வீக்கம், இன்ஃப்ளமேஷன் எப்படி கட்டுப்படுத்தப்படணும், நம்ம மரபணுக்கள்ல எதை ஆன் செய்யணும், எதை ஆஃப் செய்யணும், அதாவது எபிஜெனெட்டிக்ஸ். ஓகே. ஒரு செல்லு எப்போ சாரணும்னு எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். சுருக்கமா சொன்னா, மைட்டோகாண்ட்ரியா சரியா வேலை செய்யலனா அந்த செல்லே சரியா வேலை செய்யாது. புரியுது. குறிப்பா நம்ம மூளை செல்கள் அதிக சக்தி தேவைப்படுற செல்கள். அங்க மைட்டோகாண்ட்ரியா தடுமாறும் போது மனநோய்க்கான அறிகுறிகள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ மனநோய்ங்கிறது நம்ம மூளையோட எனர்ஜி கிரைசிஸ், அதாவது ஆற்றல் பற்றாக்குறைன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் மைய கருத்து. சரி, இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்பாட்டை எது பாதிக்குது? மனநோய்க்கான ஆபத்து காரணிகள்னு நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் இந்த புத்தகம் எப்படி மைட்டோகாண்ட்ரியாவோட இணைக்குதுன்னு பாப்போம். கண்டிப்பா. அதுல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல உளவியல் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ். ஆமா, நாம மன அழுத்தங்கிறத வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கறோம். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்க உடம்பு ஒரு அவசர நிலையில இருக்கு. ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட். கரெக்ட். சண்டை போடு அல்லது தப்பிச்சு ஓடு மோடுக்கு போகுது. அந்த நேரத்துல உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் உயிர் பிழைக்கிறதுக்காக வேற வழியில திருப்புது. இது கொஞ்ச நேரத்துக்கு நடந்தா பரவாயில்ல. ஆனா நாள்பட்ட மன அழுத்தமா இருக்கும்போது இது மைட்டோகாண்ட்ரியாவை நிரந்தரமா பாதிக்குது. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம், குழந்தை பருவத்தில் ஏற்படுற மோசமான அனுபவங்கள், அதாவது ஏசிஎஸ் பத்தி புத்தகம் சொல்றதுதான். ஆமா, சின்ன வயசுல ஏற்படுற அதிர்ச்சிகள் மனசுல வடுவை மட்டும் ஏற்படுத்தல, அது நம்ம மைட்டோகாண்ட்ரியாவோட ஹார்ட்வேரையே டேமேஜ் பண்ணிடுதுன்னு புத்தகம் சொல்லுது. ஹார்ட்வேரியவா? ஆமா, இதனால தான் இந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்களுக்கு தற்கொலை முயற்சிகள் 30 மடங்கு அதிகமாகவும் ஆயுட்காலம் 20 வருஷம் வரை குறையறதுக்கும் காரணம் இந்த வளர்சிதை மாற்றச்சிதைவுதான உறுதியா சொல்றாங்க. அப்போ அது வெறும் மனக்காயம் இல்ல. இல்ல, அது ஒரு உயிரியல் காயம், பயாலஜிக்கல் இன்ஜுரி. சரி, மன அழுத்தத்தை தாண்டி நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி இதுல பங்கு வகிக்குது? உதாரணமா சாப்பாடு. நம்ம சாப்பிடுறதுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்கு. டிரான்ஸ் கொழுப்புகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக சர்க்கரை, நார்ச்சத்து இல்லாத உணவுகள், இதெல்லாமே நேரடியா மைட்டோகாண்ட்ரியாவை பாதிக்குது. எப்படி? அது ஒரு செல்லுக்குள்ள சின்னதா ஒரு தீய பத்த வைக்கிற மாதிரி ஒரு வீக்கத்தை உண்டாக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கு. கட் பாக்டீரியா. ஆமா, அது நம்ம மூளையோட வளர்ச்சிதை மாற்றத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஃபைபர் மாதிரி சரியான உணவு கொடுக்காதப்போ அதுங்க கெட்ட விஷயங்களை உற்பத்தி பண்ணி அது ரத்தம் வழியா மூளைக்கு போய் அங்கேயும் பிரச்சனையை உண்டாக்குது. ஓகே, அப்போ நம்ம சாப்பாட்டு தட்டு நேரடியா நம்ம மனநிலையை தீர்மானிக்குது. அடுத்ததா நாம அடிக்கடி பேசுற ஒரு விஷயம், தூக்கம். நாம தூக்கத்தை வெறும் ஓய்வுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த புத்தகம் அது மூளையோட ஒரு முக்கியமான பராமரிப்பு நேரம்னு சொல்லுது இல்லையா? கரெக்ட். தூங்கும்போது தான் நம்ம செல்கள் தன்னைத்தானே பழுது பார்த்துக்குது. சேதமடைஞ்ச மைட்டோகாண்ட்ரியாவெல்லாம் சுத்தம் செய்து. ஆனா நாம என்ன பண்றோம்? ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறோம். ஆமா, தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்கறோம். அந்த ஃபோன்ல இருந்து வர்ற நீல ஒளி, அதாவது ப்ளூ லைட், நேரடியா மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள போய் அது சக்தியை உற்பத்தி பண்ற ஏடிபி செயல்முறையை தடுக்குதுன்னு புத்தகம் சொல்லுது. அப்படியா? இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சிக்கலாம். ஏடிபிங்கிறது உங்க செல்லோட பேட்டரி சார்ஜ் மாதிரி. நீங்க ராத்திரி போனை சார்ஜ்ல போட்டுட்டு அது 10% சார்ஜ் ஆனதும் சார்ஜ் ஆகிறத நிறுத்திட்டா எப்படி இருக்கும்? அடுத்த நாள் போனை பயன்படுத்தவே முடியாது. அதுதான் நாம நம்ம மூளைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். கேட்கவே பயமா இருக்கு. சரி, கடைசியா ஒரு விஷயம், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கருத்து, எபிஜெனெட்டிக்ஸ். இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. இது உங்க மரபணுக்கள், அதாவது டிஎன்ஏவை பற்றியது மட்டுமல்ல. உங்ககிட்ட இருக்கிற எந்த மரபணுவை ஆன் செய்யணும், எதை ஆஃப் செய்யணும்னு தீர்மானிக்கிற ஒரு சிஸ்டம் இது. ஓகே. இதை இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க டிஎன்ஏ ஒரு பெரிய சமையல் புத்தகம் மாதிரி. அதுல 1000 சமையல் குறிப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சில ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த புத்தகத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் தான் எபிஜெனெட்டிக்ஸ். அருமையான விளக்கம். அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ மாத்த முடியுமா? அதுதான் இதுல முக்கியமான விஷயம். முடியும். அதிர்ச்சி, மன அழுத்தம், ஏன் உங்க பாட்டி கர்ப்பமா இருந்தப்போ பட்டினி கிடந்தது கூட இந்த ஸ்டிக்கி நோட்ஸை மாத்தி அது அடுத்த தலைமுறை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்த தலைமுறைக்குமா? ஆமா, இதுக்கு புத்தகம் ஒரு மனதை உலுக்குற உதாரணத்தை சொல்லுது. 2ஆம் உலகப் போரின் போது டச்சு பஞ்சம்னு ஒன்னு வந்துச்சு.
அப்போ கர்ப்பமா இருந்த பெண்கள் சரியா சாப்பிடாம பட்டினியா இருந்தாங்க. ம். அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் பற்றாக்குறையான உலகத்துல உயிர் வாழ்றதுக்காக அவங்க மரபணுக்கள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. கிடைக்கிற ஒவ்வொரு கேலரியையும் உடம்புல சேமிச்சு வைன்னு ஒரு ஸ்டிக்கி நோட்டு ஒட்டப்பட்டுச்சு. ஓ. பல வருஷம் கழிச்சு உணவு பஞ்சமெல்லாம் தீர்ந்து சாப்பாடு தாராளமா கிடைச்சப்போ அந்த மரபணு மாற்றம் அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் ஏன் அவங்க பேர குழந்தைகளுக்கும் கூட உடல் பருமன், நீரிழிவு நோய், மனநல நோய்கள் வர ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. அப்பப்பா. ஒரு வரலாற்று நிகழ்வு பல தலைமுறைக்கு ஒரு வளர்சிதை மாற்ற பாதிப்பை விட்டுட்டு போயிருக்கு. இப்பதான் இந்த புத்தகத்தோட முழு பரிமாணமும் புரியுது. இது மனநோய பத்தி மட்டும் பேசல, நம்ம வாழ்க்கை முறை, வரலாறு, உயிரியல் எல்லாத்தையும் இணைக்குது. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசினோம். இதுக்கெல்லாம் தீர்வென்ன? இதுதான் இந்த புத்தகத்தோட நம்பிக்கையான பகுதி இல்லையா? ஆமா, மனநோய்ங்கிறது ஒரு வளர்சிதை மாற்ற பிரச்சனைனா அதுக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. என்னது? அது ஒரு நிரந்தரமான மரபணு குறைபாடு இல்ல. அதை நம்மால மாத்த முடியும். மைட்டோகாண்ட்ரியாவோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூலமா மனநலத்தை மேம்படுத்தலாம். சரி. இதுக்கு சிகிச்சை முறைங்கிறது ஒரே ஒரு மாத்திரையில் அடங்காது. இது ஒரு முழுமையான பன்முக அணுகுமுறை. சிம்பிளா 2 படிகள்ல சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க. 1, தீங்குகளை அகற்றுதல். அதாவது மைட்டோகாண்ட்ரியாவை பாதிக்கிற தவறான உணவு, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவற்றை நிறுத்துறது. 2வது, ஆதரவே சேர்த்த. ஆதரவு சேர்த்தலாம். ஆமா, அதாவது மைட்டோகாண்ட்ரியாவை ஊக்குவிக்கிற நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில சேர்க்கிறது. அது நல்ல விஷயங்கள், அதாவது உத்திகள் சிலது சொல்லுங்களே. புத்தகம் என்ன மாதிரியான நடைமுறை ஆலோசனைகளை கொடுக்குது? சில உறுதியான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. முதல்ல உணவு முறை மாற்றங்கள். கீட்டோஜெனிக் டயட் பத்தி ஏற்கனவே பார்த்தோம். ஆமா. அது மூளைக்கு மாற்று எரிபொருளான கீட்டோன்களை கொடுக்குது. இது இன்சுலின் தடையால பாதிக்கப்பட்ட செல்களுக்கு கூட சக்தியை கொடுக்க உதவுது. அடுத்து இடைப்பட்ட விரதம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஓ, அதுவும் உதவுமா? ஆமா, இது நம்ம செல்கள்ல இருக்கிற ஆட்டோஃபேஜிங்கிற ஒரு செயல்முறையை தூண்டுது. ஆட்டோஃபேஜினா செல்லோட சுத்தப்படுத்தும் குழு மாதிரி. அது சேதமடைஞ்ச மைட்டோகாண்ட்ரியா, தேவையில்லாத புரோட்டீன்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி செல்லுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. சாப்பாட்டை தாண்டி வாழ்க்கை முறை மாற்றங்களும் இதுல முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல புதுசா மைட்டோகாண்ட்ரியாக்கள் உருவாகுது. புது பவர் பிளான்ட் மாதிரி. கரெக்ட். இத மைட்டோகாண்ட்ரியா பயோஜெனிசிஸ்னு சொல்வாங்க. நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு பவர் பிளான்ட் உங்க உடம்புல உருவாகும். அதே மாதிரி காலையில பிரகாசமான சூரிய ஒளியில நிக்கிறது நம்ம உடலோட சர்க்காடியன் ரிதமத்தை, அதாவது நம்ம உடற்கடிகாரத்தை சரி செய்யுது. அதனால நல்ல தூக்கம் வரும். ஆமா, தியானம், யோகா மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிற நுட்பங்கள் மன அழுத்த ஹார்மோன்களால நம்ம வளர்சிதை மாற்றத்துக்கு ஏற்படுற சுமையை குறைக்குது. சொல்லப்போனா உளவியல் சிகிச்சை கூட மன அழுத்தத்தை குறைக்கிறது மூலமா நம்ம வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்துக்கு மறைமுகமா உதவுது. மனநோயே ஒரு குணாதிசய குறைபாடாவோ அல்லது சரி செய்ய முடியாத கெமிக்கல் பிரச்சனையாவோ பார்க்காம அத மூளையோட ஒரு சரி செய்யக்கூடிய வளர்சிதை மாற்ற கோளாறா பார்க்கறது, அதை புரிஞ்சிக்கிறதுக்கும் மிக முக்கியமா அதிலிருந்து மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கைக்கும் ஒரு புது வழியை காட்டுது. ஆமா, உடல் ஆரோக்கியமும் வளர்சிதை மாற்றத்தால பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருந்தா நாம இன்னைக்கு பார்க்குற இந்த அதிகரித்து வரும் மனநோய்களின் தொற்று நோய் ஒருவேளை நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தோட வளர்சிதை மாற்ற ஆரோக்கியம் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதோட ஒரு எச்சரிக்கை அறிகுறியா இருக்கலாமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நவீன உணவு முறைகள், தூக்கமின்மை, நாள்பட்ட மன அழுத்தம் எல்லாமே சேர்ந்து நம்ம மூளைய ஆற்றல் இல்லாம செயலடிக்க செய்யுதுன்னா அதுக்கு நாம தனிப்பட்ட முறையில மட்டும் இல்லாம ஒரு சமூகமாவே என்ன பதில் சொல்ல போறோம்? இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கலாம்.